வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஷுவல் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் க்ரியேட் ஆச்சுல்ல, இது எப்படி ப்ரீமியரில் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி நான் டைம்லைனில் எஃபெக்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்ஸ் அகைன் நான் ஷார்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க, உங்களுக்கு எங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் தேவையோ, ஃபோட்டோவாக நிற்கணுமோ, அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க, உதாரணத்துக்கு எனக்கு இங்கே வேணும்னா இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் கே, உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் கே கொடுத்து இங்கே ஒரு கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி இங்கே வேணும்னா இங்கே ஒரு கட்டு, கண்ட்ரோல் கே கொடுத்து இங்கே ஒரு கட்டு. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் கழிச்சு இங்கே ஒரு கட்டு, கண்ட்ரோல் கே கொடுத்து இங்கே ஒரு கட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு இங்கே ஒரு கட்டு, கண்ட்ரோல் கே கொடுத்து இங்கே ஒரு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க, இந்த கடைசியில் உள்ள இந்த ஷார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணி விட்டுறேன். டெலீட் பண்ணி விட்டுட்டு இதை செலக்ட் பண்ணி ஆல்ட்டை பிடிச்சி அப்படியே டூப்ளிகேட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க, அதை அப்படியே நம்ம இழுத்து விட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 3 கிளிப்பை நாம் ஃப்ரேம்காக கட் பண்ணியிருக்கோம் இடையில. ஓகே, 3 இடத்துல கட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ எனக்கு ஃபோட்டோ ஃப்ரேமாக நிற்கணும், கிளிப்பு ஃபோட்டோ ஃப்ரேமாக நிற்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ரைட் கிளிக் பண்ணி வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரேம் ஹோல்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு போய்ட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சோர்ஸ் டைம் கோடு அப்படின்னு இருக்கிறத நான் இன் பாயிண்ட் அப்படின்னு மாற்றி விட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரேம் ஹோல்ட் ஆப்ஷன்ஸு இன் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே. அதே மாதிரி இங்கேயும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரேம் ஹோல்ட் ஆப்ஷன்ஸ் போய்ட்டு சோர்ஸ் டைமை இன் பாயிண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ ஃப்ரேமாக அப்படியே க்ரியேட் ஆகி அப்படியே நிற்கிது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, எனக்கு ரொம்ப லாங்காக வரக்கூடாது. எந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் அதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நேரம் தான் நமக்கு ஃபோட்டோ ஷோ ஆகணும். ஓகே, இப்போ அது இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஏரியாவை நான் ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, கேப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன், கேப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் ஒன்றை கொஞ்சம் லென்த்தியாக வச்சுக்கலாம் நம்ம, ஏன்னா அது அப்படியே ஜூம் ஆகி வர்றதுக்கு. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு 3 விதமான போஸு நமக்கு ஸ்னாப்ஷாட்டாக கிடச்சிருக்கு, ஃப்ரீஸ் ஃப்ரேமாக கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க, எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போய்க்கிறேன். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, டைப் பண்ணிங்கன்னா வரும். டிஸ்டார்ட் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். அதை தூக்கி நம்ம கட் பண்ண இந்த கிளிப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் போய்க்கிறேன். எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் போயிட்டு நம்ம போட ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துடும். இதில் போய்ட்டு ஸ்கேல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஒரு 60 அப்படின்ற அளவில் ஸ்கேல் பண்ணி சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்தது இந்த 2 ஷாட்லேயும் கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு சின்னதாக ஃபோட்டோ ஃப்ரேம் சின்னதாக கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க, இந்த 3 கிளிப்பையும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே தூக்கி விட்டுக்கிறேன், 2வது ட்ராக்கில் தூக்கி வச்சுக்கிறேன். இப்போ அந்த 3 ஃப்ரேமுக்கும் ஒரு ஃப்ரேம் வேணும் எனக்கு அப்படின்றதுனால போயிட்டு இந்த மாதிரி ஒரு கலர் மேட்டு நாம் எடுத்துக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் நியூ ஐட்டம் இந்த போய் செலக்ட் பண்ணிட்டு இந்த பட்டனை செலக்ட் பண்ணிட்டு அதில் போனீங்கன்னா கலர் மேட், அதில் போய்ட்டு ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கலர் மேட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகே, நான் ஓகே கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு கலர் மேட் வந்துடும். அந்த கலர் மேட்டை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு அந்த கட் பண்ண 3 ஷாட்டுக்கு கீழேயும் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு
என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் போய்க்கிறேன். எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் போயிட்டு யூனிஃபார்ம் ஸ்கேல்ன்றதில் இங்கே ஒரு டிக் இருக்கும், அதை எடுத்து விட்டுட்டு ஸ்கேல் ஹைட்டு ஸ்கேல் வித்து இது ரெண்டையும் தனித்தனியாக செப்பரேட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க ஸ்கேல் வித்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஷார்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்க, ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேமாக க்ரியேட் ஆகிடுது பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க எஃபெக்ட்ஸில் போய்ட்டு அதே மாதிரி டிசால்வ் வீடியோ ட்ரான்சிஷனில் டிசால்வில் போய்ட்டு டிப் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரான்சிஷன் இருக்கும், அந்த ட்ரான்சிஷனை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு போகிற மாதிரி ஓகே, உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தால் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்ல, அது மாதிரி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி அந்த டிப் டு ஒயிட்டை ஸோ அந்த மற்ற 2 கிளிப்ஸுக்கும் இடையில ஸோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க எனக்கு ஃபோட்டோவுக்கு எனக்கு சவுண்ட் எஃபெக்ட் வேணும். பார்த்தீங்க அப்படின்னாக்க எனக்கு சவுண்ட் எஃபெக்ட் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க ஆல்ரெடி நான் ஸோ கேமரா ஷட்டர் சவுண்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே இம்போர்ட்டும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மார்க்கிங் பண்ணி கரெக்டாக எனக்கு ஃபோட்டோ ஸ்னாப் உழுவுற இடத்துல ஸோ அந்த சவுண்டை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ப்ளேஸ் பண்ணால் ஓகே ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ளேஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஸோ பக்கத்தில் உள்ள ஸோ இந்த சவுண்டை மார்க் பண்ணி ஸோ கீழே வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு இந்த சவுண்டை அப்படியே ஆல்ட்டை பிடிச்சி டூப்ளிகேட் பண்ணி திரும்பி மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 3 விதமான ஸ்னாப்ஷாட்டு ஒரே இதில் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க எனக்கு இந்த ஷாட் வந்து அப்படியே ஜூம் ஆகி கரெக்டாக அப்படியே எனக்கு ஃப்ரேமுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஜூம் இன் ஆகி ஃப்ரேமுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நான் இப்போ ஜூம் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நாம் ட்ரான்ஸ்ஃபார்மை ஒவ்வொரு இதுலக்கே உள்ளே போட்டிருக்கோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க எனக்கு எந்த இடத்துல இருந்து ஜூம் இன் ஆகணுமோ அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிறேன், அந்த ஏரியாவில் வச்சுட்டு. ஓகே ஓகே, ஸோ இங்கேருந்து எனக்கு ஜூம் இன் ஆகி வர மாதிரி இந்த இடத்துல ஒரு கட் போட்டுக்கிறேன். ஸோ கட் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா செலக்ட் பண்ணிட்டு ஸோ 60 இருக்குது. ஓகே, ஸோ ஸ்கேல் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு ஸோ எண்ட் ஆஃப் த ஃப்ரேம்ஸ் போயிட்டு எண்ட் ஆஃப் த ஃப்ரேம் போயிட்டு டிஃபால்ட் வேல்யூவான 100க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு யூஸ் காம்போசிஷன் ஷட்டர் ஆங்கிள் இதை எடுத்து விட்டுட்டு ஷட்டர் ஆங்கிளில் போய்ட்டு 250 200 இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆகி அப்படியே வரும், மோஷன் ப்ளரோட ஜூம் இன் ஆகி வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸோ கடைசியில் ஜூம் இன் ஆகிறதுக்கு ஒரு உஷ் பேக் சவுண்டாக போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஸோ நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்து ஸோ நான் அந்த ஜூம் இனுக்கு தகுந்த மாதிரி சவுண்டை அப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, வந்துருச்சு. இப்போ ஃபுல் ஜூமில் ஃபுல் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஷார்ட்டு ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னாக்க ஸோ கண்ட்ரோல் கே கொடுத்து இங்கே ஒரு கட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் ஒரு கட் போட்டு இங்கேருந்து ரேட் ஸ்ட்ரெச் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஓரளவு நல்லா ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் பண்ணிட்டு இந்த கேப்பை ரிப்போர்ட் டெலிவரி கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம்.
இது மாதிரி ப்ரீமியர் ப்ரோவில் நாம் ஃபோட்டோ ஃப்ரேம் எஃபெக்ட்டு மேனுவலாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ பல மெத்தடில் க்ரியேட் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இணைந்திருங்கள். இது உங்கள் விஷுவல் ஃபேக்ட்ரி தமிழ். நன்றி.